வெல்கம் டு கோட்நெட் மாஸ்டர்ஸ். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தட் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போடலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் சால்விங் ஒரு கொஷினாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சம் ஆஃப் சீரீஸ். என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு n அப்படின்னு ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம அது வரைக்கும் ஆட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ வந்து n வந்து 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 + 2 + 3 + 4 + 5. ஸோ 5 வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு அந்த வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இது ரொம்ப பேசிக்கான சம் தான். ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம கோட் போய்க்கலாம். நம்ம இதுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வைல் லூப் வச்சு எப்படி பண்ணணும், வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் பார்த்துருந்தோம். அது பார்க்கலாதவங்களுக்கு ஐகார்டில் வந்து நான் உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ தட் நீங்கள் வந்து போய் பாருங்கள். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சால்விங்கோட பிளேலிஸ்ட் இருக்குது. அதையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் உங்களால் ஈஸியாக வந்துட்டு படிச்சுக்க முடியும். அண்ட் ஒரே பிளேலிஸ்ட்டில் வைக்கிறதுனால பேசிக்ஸ்லேருந்து நம்மளால் கற்றுக்க முடியும் லைனாக. அண்ட் தென் நம்ம சேனல் நெட்ஒர்க்கிங்கும் போட்டுட்ருக்கோம். ஸோ நெட்ஒர்க்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் நெட்ஒர்க்கிங்லேயே வந்துட்டு வீடியோஸ் பார்த்துக்கலாம். வித் ப்ராக்டிக்கலாக ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பேக்கெட் ட்ரேசரோட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸோட சேர்த்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ தட் நம்ம ரியலாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், நெட்ஒர்க் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்ற எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போது ப்ராப்ளம்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம வைல் லூப்பில் சால்வ் பண்ணதுனால இந்த டைம் வந்து நம்ம ஃபார் லூப்பில் சால்வ் பண்ணலாம். பட் நமக்கு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இங்கே கன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம ஆர்டர் ஆஃப் என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து இந்த ப்ராப்ளமை முடிக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டுமே பார்க்கலாம். ரிட்டர்ன்லேயும் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்டு ஃபார் லூப் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து நம்மளோட ஐடிஎல்லியில் போடும்போது நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம இங்கே டைம் காம்ப்ளெக்ஸியை கேட்டிருக்கனால நம்ம ரிட்டர்னில் வந்து யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறா அப்படின்றத பார்க்கலாம். அண்டு ஃபார் லூப் வச்சு எப்படி போடுறா அப்படின்றத ஐடியலியில் நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ தட் எப்படி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் வச்சு எப்படி நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம C++, ஜாவா அண்ட் பைத்தான் 3 லாங்குவேஜ்லேயும் வந்து கோட் பண்ண போகிறோம். அண்டு 3 லாங்குவேஜ்லேயும் சேம் கோடு தான், சேம் எல்லாமே அப்படி தான் வரப்போகுது. ஸோ எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறது கிடையாது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸ்லாம் படிச்சிருப்போம் கரெக்டாக. சம் ஆஃப் நம்பர்ஸோட ஃபார்முலா வந்து n × n + 1/2 கரெக்டாக. ஸோ அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே டேரெக்டாக அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸ் வந்து நம்ம கெயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ டேரெக்டாக இப்போ வந்து இது வந்து ஒரு மெத்தடில் இருக்கிறனால நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதுவும் வந்து லாங்கில் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே வந்துட்டு நமக்கு டேட்டா டைப் வந்து லாங்கில் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பேராமீட்டர் கொடுத்தது வந்து இன்டீஜரில் கொடுத்துருக்காங்க. ஆன்சரை வந்து நம்ம லாங்கு கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளோட ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுக்காக ரிட்டர்ன் லாங் நான் ஆன்சரை லாங் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n × n + 1/2. ஓகேவா? இவ்வளோதான் அந்த கோடே. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா வச்சு மட்டுமே நம்ம இதை வந்து முடிச்சிடலாம். அண்டு ஃபார் லூப் வச்சு எப்படி போடுறது வந்து நம்ம நெட்பீன்ஸ் ஜாவா ஐடியல் இல்லாமல் நம்ம பார்க்கலாம். சப்மிட் பண்ணிடலாம். இந்த மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
லைக் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு அந்த ஆர்டர் ஆஃப் எண்ட்லேயே இருக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லார்ஜ் இன்புட்ஸ் வந்து கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் 1115 டெஸ்ட் கேஸ் வந்து இருக்குது. இதில் லாஸ்ட் டெஸ்ட் கேஸஸும் இருக்கும். அதாவது லாஸ்ட் டெஸ்ட் கேஸஸ்னால் இந்த நம்பர் வந்து இங்கே 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு வேறு டெஸ்ட் கேஸஸில் வந்து இப்போது 1095 அப்படின்னு இருக்குன்னா ஸோ 1லேருந்து 1095 வரைக்கும் ஆட் பண்ணணும். அந்த வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்பில் நமக்கு ஸ்டோரேஜ் வந்து பத்தாது. அண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது அது வந்து அத்தனை டைம்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என் இல்லாமல் ஆர்டர் ஆஃப் ஒன் இல்லாமல் ஆர்டர் ஆஃப் என்னாக மாறிடும். ஓகேவா? ஸோ அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம ரீட்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரிட்டர்ன் மெத்தடில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இவ்வளோ தான் இது வந்துட்டு இந்த ப்ராப்ளம். சேம் கோடு வந்துட்டு நம்ம ஜாவாக்கும் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறது கிடையாது. ஜாவா ரன் ஆகும். சி எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ சப்மிட் பண்ணிடலாம். பாருங்கள் எல்லா டெஸ்ட் கேஸஸும் வந்து பாஸ் பண்ணிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பைத்தானில் போட்டுடலாம். பைத்தானில் போடும்போது பைத்தானில் ரிட்டர்ன் தான் பண்ண போகிறோம். பட் இந்த லாங் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டுமே ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகே, நமக்கு வந்து இங்கே டெசிமல் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம இது வந்துட்டு நம்ம ஃப்ளோர் டிவிஷனாக மாற்றிட்டோன்னா நமக்கு ஹோல் நம்பரில் ஆன்சர் கிடைக்கும். எஸ், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடச்சிச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிகாஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர் அண்டு லைக்ஸ் தான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. ஸோ தட் நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கும் அதுதான் வந்து ஒரு வேயாகவும் இருக்க போகுது. ஸோ தட் உங்களோட சப்போர்ட் நிறையவே தேவைப்படுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.